ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட்டு எல்லாரும் சேஃபாக இருக்கீங்களான்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா எல்லா இடத்துலையும் தண்ணி சூழ்ந்து இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து ஓரளவுக்கு கிளியராகி நார்மல் வாழ்க்கைக்கு திரும்பியிருப்பீங்க. ஏன்னா சில ஏரியாஸ்லாம் கிளியராக இருக்குது, சில ஏரியாஸ்லாம் கிளியர் ஆகலை. ஸோ நார்மலாக இப்போ யாராவது குளத்தூர் வரணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கட்டும் தான் இது பண்ணியிருக்கோம். இது நேற்று இருந்த காட்சிகள். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி இருந்துச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வில்லிவாக்கம் சபை இந்த அளவுக்கு வந்து தண்ணி ஃபுல்லாக வந்திருக்குது. ஏன்னா இத்தனை வருஷத்தில் வந்து இந்த அளவுக்கு மழையும் பெஞ்சதில்லை. கொஞ்ச நாள் 2015க்கு அப்புறம் இந்த மாதிரி மழை பெஞ்சிருக்குன்ற மாதிரி நியூஸில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த அளவுக்கு தண்ணி இருந்துச்சு. இது நியர்லி 15 அடிக்கு வந்து தண்ணி இருக்குன்ற மாதிரி நேற்று சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த சைடு கிராஸே பண்ண முடியாத சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வடிய ஆரம்பிச்சிச்சு. ஏரியாவிலேருந்து நார்மலாகவே எல்லாருக்கும் இறங்கிருக்க ஆரம்பிச்சிருக்கும், நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ இது ஏரியாவில் இருக்கிற காட்சிகள். ஸோ வில்லிவாக்கம் சைட்லேயே சரௌண்டிங்ஸில் இருக்குது. எனக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு நீடு இருந்துச்சு குளத்தூரில். ஸோ நான் விசிட் பண்ணியே ஆகணுன்ற சுச்சுவேஷனில் நான் மாட்டிக்கிட்டேன். ஏன்னா நம்ம ஃப்ரைஸுக்காக தான் நாங்கள் போனோம். அது என்ன ஏதுன்றதை நான் கடைசியாக சொல்கிறேன். நீங்கள் ட்ராவல் பண்ணி வரணும்னு நினச்சிங்கன்னா பார்த்து வாங்க. குண்டும் குழியுமாக சில இடத்துல இருக்கும். ஸோ அந்த சப்வே தாண்டிட்டிங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ரோடெல்லாம் கிளியராக இருக்குது. அதுக்கு முன்னாடி இருக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. நானே ஒரு குழியில் மாட்டி வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு என் நேரம். ஸோ பக்கத்துலேயே வந்து ஒரு பஞ்சர் கடை இருந்துச்சு, 100 ரூபா பிடிங்கிட்டாங்க. ஸோ அது ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல வந்து நார்மல் வாழ்க்கைக்கு போகாமல் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களாம் இங்கே வரணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இப்போ சப்வே பார்த்தீங்கன்னா நேற்று இருந்ததுக்கும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து ஃபுல்லாக தண்ணி எடுத்து வெளியேற்றி இந்த அளவுக்கு காஞ்சி கிடக்குது. ஸோ இது இன்றைக்கி 3 மணிக்கு எடுத்த காட்சிகள் இது. ஸோ ஃபுல்லாகவே வந்து குளத்தூர் போகிற ரோடு ஃபுல் கிளியர் ஆகிடுச்சு. குளத்தூர் மார்க்கெட் எப்படி இருக்குன்றதே நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ அப்கமிங்கில் நீங்கள் எதுக்கு நான் போனன்றதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கம் சபை ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு. நேற்று அந்த அடிக்கு ஃபுல்லாக 15 அடிக்கு இருந்த தண்ணியை வெளியேற்றிட்டாங்க. ஸோ இதெல்லாம் குளத்தூர் போகிற ரோடு, எந்த இடத்துலையுமே தண்ணி இல்லை. ஸோ குழி எதுவுமே இல்லாமல் கிளியராகவே இருக்குது. இது வந்து எந்த பக்கம் நான் சொல்கிறேன்னா வில்லிவாக்கம் சைட்லேருந்து வர சைட்லாம் நான் சொல்கிறேன், அந்த பக்கம் கிளியராக இருக்குது. நீங்கள் உங்கள் ஏரியாலேருந்து வரணும்னா அந்த சைடு எப்படி தாண்டன்றதை பார்த்துக்கோங்க. குளத்தூர் மார்க்கெட்டில் கடை இருக்கா இல்லையான்றது இருந்தால் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ குளத்தூரை ரீச் பண்ணிட்டோம் ஒரு வழியாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 30 to 40% ஷாப்ஸு க்ளோஸ்டில் தான் இருக்குது. ஏன்னா அவங்க ஏரியாஸில் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் அங்கேருந்து அவங்க ட்ராவல் ஆகி இங்கே வந்து திறக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு மேக்ஸிமம் வந்து சில பேரால் திறக்க முடியல. மற்ற கடை இல்லாமல் கொஞ்சம் திறந்து தான் இருக்குது. ஒரு 50 to 60% ஷாப்ஸ் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு ஃபுட்டு வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக ஃபுட் ஷாப்ஸ் இருக்குது. அதான் சொல்கிறேன்ல, இங்கே ஏகப்பட்ட ஷாப்ஸில் நீங்கள் உங்களுக்கு தேவையான நீடு இருக்குது, என்னென்ன நீடு இருக்கோ அதெல்லாமே இப்போ கிடைக்கும். இன்றைக்கி வந்தால் கூட ஒரு 2 நாளில் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேஜுக்கு இந்த எல்லா ஷாப்ஸும் திறந்துருவாங்க. இங்கே தண்ணிலாம் எதுவுமே நிற்கல. இது எங்கே நின்று இருக்குன்னா அதையும் நான் காட்டுறேன். இந்த என்ட்ரன்ஸில் குளத்தூருக்கு என்ட்ரன்ஸ் ஆகும்போது எந்த இடத்துலையும் கடையில் தண்ணி கிடையாது. ஸோ ஓரளவுக்கு டேங்க் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் வரலாம், ஓப்பனில் தான் இருக்குது. ஃபுட்டு வாங்கணுன்னாலும் ஓப்பனில் தான் இருக்குது. ஏன் மீனே இங்கே விற்றுட்டு தான் இருக்காங்க. ஹோல்சேல் கடையும் திறந்து தான் இருக்குது. ஸோ நீங்கள் எதனா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா குளத்தூர் ஷாப்ஸ் ஆர் ஓப்பன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வரலாம். நீங்கள் வந்து எதனா பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ ஓரளவுக்கு லிமிட் வரைக்கும் தண்ணி இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக சூழ்ந்து இருக்கிறதுனால நான் அதுக்கு மேலே ட்ராவல் பண்ணல. நான் வந்த வேலை பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டிமியா டேப்லெட்ஸ் வேணும். ஸோ அதனால தான் நான் இங்கே வந்தேன். ஆல்ரெடி வச்சிருக்க ஆர்டிமியா வந்து ஹேட்ச் பண்ணிட்டேன். திடீர்னு மறுபடியும் மழைன்னு ஒரு நியூஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஃப்ரைஸ்லாம் செத்து போயிடும். அதனால் வந்து நமக்கு ஆர்டிமியா வேணுன்றதுக்காக தான் இங்கே வந்தேன். ஸோ இருந்துச்சு, வாங்கியாச்சு அந்த டேப்லெட். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி நின்றுட்டு இருந்துச்சு. இதுக்கு மேலே நான் தாண்டவும் இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம போனோம்னா இன்னும் அதிகமாக தண்ணி இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ நம்ம வந்த வேலையும் முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு ஓரளவுக்கு வீடியோவும் காட்டியாச்சுன்றதுனால இதுக்கப்புறம் நான் போகல. ஏன்னா இவ்வளோ தூரம் தண்ணியை தாண்டி போகணுன்ற மாதிரி இருந்துச்சு. பத்தாவதுக்கு இங்கே பாதி வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி இருந்துச்சு. ஓரளவுக்கு என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்கு வரைக்கும் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தண்ணி இருந்தது. ஸோ இந்த குட்டி பசங்களுக்காக தான் நம்ம போக வேண்டியதாக போயிடுச்சு இன்றைக்கி. ஏன்னா இதுக்கப்புறம் மழை இருக்குமா இல்லையான்றது நமக்கு தெரியல. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இந்த டைமில் வந்து என்னால் கொஞ்சம் ஈஸி டிஸ்டன்ஸுன்றதுனால நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப லாங்லேருந்து வரவங்க கண்டிப்பாக வராதிங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மற்ற ஏரியாலாம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. அதனால் வந்து எதனா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்னா மட்டும் வாங்க. ஸோ ஓரளவுக்கு கடைங்கள்லாம் திறந்து தான் இருக்குது. இந்த ஃப்ரைஸோட அப்டேட் நிறைய பேர் கேட்டவங்களுக்கும் இந்த வீடியோ இருக்கட்டும் தான் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ரைஸ் பிறந்து ஒரு 12 நாள் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இதுங்களாம் ஓரளவுக்கு நல்லாவே க்ரோத் இருந்துச்சு. இதுக்கு இப்போ நம்ம ஆர்டிமியா தான் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கணும். இப்போ வந்து வினிகர் வந்து கொடுக்கலாம். பட் ஆனால் அந்த அளவுக்கு ப்ரோட்டீன் சக்தி இல்லாததுனால அது மட்டுமே சாப்பிட முடியாது. ஸோ ஆர்டிமியா தான் இந்த 1 மாதத்துக்கான ஃபுட்டாக இருக்க போகுது. ஸோ அப்போ எத்தனை கேப்சூல்ஸ் வேணும்னு பாருங்கள். ஸோ அதனால் நான் ஒரு பேட் வாங்கிட்டேன். அதாவது 12 கேப்சூல்ஸ் இருக்கும் அதில். அதனால் அதை நான் வாங்கிட்டு வந்துட்டு 100 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஓரளவுக்கு நல்லா க்ரோத் ஆகிடுச்சு. இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 20 நாளுக்கு அப்புறம் தான் அழுக்காகவே ஸ்டார்ட் ஆகுது. இது வரைக்கும் இந்த தண்ணியில் தான் நான் வளர்த்துருக்கேன். ஸோ இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் தண்ணி வந்து அழுக்காக ஆரம்பிக்குது. ஏன்னா குட்டிங்களோட எண்ணிக்கை கம்மின்றதுனால ஒரு 30 குட்டி இருந்துச்சு. அதில் ஒரே ஒரு குட்டி தான் செத்து போச்சு. செத்து போன குட்டியை கண்டிப்பாக நீங்கள் தண்ணியிலே விட்டுறாதீங்க. அதை எடுத்து தூக்கி போட்டுருங்க. ஏன்னா அதுலேருந்து எதாவது இன்ஃபெக்ஷன் தான் இதுங்களுக்கு பரவ ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து வாட்டர் வந்து அந்த ஒரு ஸ்லைம் மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இது மாதிரி வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக குட்டிங்களுக்கு ப்ரீத் பண்ணுறதே கஷ்டம்னு சொல்லிட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது.
இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம ஆர்டிமியா ஃபீட் பண்ணுறோம். இதில எத்தனை ஆர்டிமியா வந்து இதுங்க சாப்பிட்ருக்கோம், பேலன்ஸ் இருக்க ஆர்டிமியாலாம் அதில சர்வே ஆயிருக்குமா இல்லை செத்துருக்குமான்றது நமக்கு தெரியாது. அதுங்கலாம் செத்துச்சுன்னா ஒரு 100கணக்கான ஆர்டிமியா அதில செத்துச்சுன்னா என்ன ஆகும், நம்ம பாடி டீகம்போஸ் ஆகுற மாரி அதுங்களுக்கும் வந்து தண்ணி அழுக்காக ஈஸியாக ஆரம்பிச்சுரும். ஸோ ரொம்ப அந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சுதுன்னா தண்ணி வந்து திக்காயிடும். ஸோ அந்த மாதிரி திக்காயிடுச்சுன்னா இது ஒரு ஃபங்கஸ் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த லேயரில் இந்த குட்டிங்கலாம் மாட்டிக்கும். இது பிரீத் எடுக்க டாப்புக்கு வந்து தான் ஆகணும். ஸோ இந்த டாப் பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தண்ணி மாற்றலாமான்னு கேட்டிங்கன்னா மாற்றலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா குட்டிங்க ஓரளவுக்கு பெரிய சைஸ் வந்துடுச்சு. இப்போ கேமராவில் பார்த்தாலே இவ்வளோ பெருசாக தெரியுது. ரொம்ப குட்டியாக வந்து 10 நாளைக்கு அப்புறம் நீங்கள் தண்ணி மாற்றுறதுல பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் நீங்கள் தண்ணி எந்த லெவல் மாற்றணும்னா ஒரு 20 to 30% குறைச்சிட்டு பேலன்ஸ் தண்ணியை டாப் அப் பண்ணுங்கள். மேலே இருக்கிறத மட்டும் வந்து என்ன பண்ணீங்க, ஒரு சின்ன கப்பு மாதிரி வச்சு அது மேலே இருக்கிற லேயரை எடுத்துடுங்க. ஏன்னா அங்கே தான் வந்து அது ப்ரீத் பண்ணும். அந்த இதில் சிக்கிச்சுன்னா கூட அது எங்களால் இது பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் எதனா இன்ஃபெக்ஷன் ஃபார்ம் ஆகக்கூடாதுன்னா கண்டிப்பாக இந்த தண்ணியை மாற்றிடுறது ரொம்பவே நல்லது. ப்ரோ என்ன ப்ரோ 2, 3 குட்டிங்க தான் நம்ம கண்ணில் தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது கைஸ். ஆக்சுவலாக இது 2மே 3 குட்டிங்க வந்து கிளியரான வியூவில் இருந்துச்சுன்னு எடுத்தேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செடிக்குள்ளே போய் பூந்துன்னு இருக்குங்க. கண்டிப்பாக இந்த 30 குட்டியில் ஒரு குட்டி தான் இறந்து போச்சு. பேலன்ஸ் இருக்க எல்லா குட்டியுமே சர்வே ஆகி தான் இருக்குது. நம்ம வந்து ஹேட்ச் பண்ணதே பார்த்தீங்கன்னா 30 குட்டிங்க தான். ஸோ அந்த ஹேட்ச் பண்ண ரேஷியோவில் ஒரு குட்டி தான் செத்துருக்கு. ஸோ இத்தனை நாளாக வந்து எந்த குட்டியும் சாகலை. ஸோ இதே வாட்டர் சேஞ்சே பண்ணாமல் தான் நான் இவ்வளோ நாள் வச்சுருக்கேன். 2வது இப்போ கிளைமேட் சேஞ்சும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த கிளைமேட்லேயும் டெம்பரேச்சர் இல்லாமல் இத்தனை குட்டிங்க சர்வே ஆயிருக்கு. ஸோ ஹீட்டர் மெயின்டைன் பண்ணோமான்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து ஹீட்டரே போடலை. பட் ஆனால் கிளைமேட் இவ்வளோ சில்னஸ்லையும் இதுங்க வந்து தாக்கு பிடிச்சி உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி டேட் வரைக்கும் ஒரு குட்டி தான் செத்துருக்கு ஹேட்ச் ஆன 30 குட்டியில். இதுங்களுக்கு நான் என்ன ஃபீட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இந்த பைப்புலைங்களை தான் ஃபீட் பண்ணுறேன். இதுங்க பேர் தான் ஆர்டிமியாஸ். ஸோ இந்த ஆர்டிமியாலாம் பார்த்தீங்கன்னா நான் ஏடகூடமாக ஒரு நல்ல ரேஷியோவில் ஹேட்ச் பண்ணிட்டேன்னு தான் நான் சொல்லணும். ஸோ ஏன்னா கடைசியாக என்கிட்ட இருந்த கேப்சூலே அதான் 2 கேப்சூல் தூக்கி போட்டேன். அது இவ்வளோ இது ஆர்டிமியா ஹேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது காலி ஆகிட்ட அப்புறம் கண்டிப்பாக வந்து நமக்கு ஆர்டிமியா இல்லாததுனால ஸோ நான் ஷாப்புக்கு போய் வாங்க வேண்டியதாகிடுச்சு. திருப்பி நமக்கு மழை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கடைகள்லாம் மூடிடுவாங்க. மறுபடியும் இந்த எந்த நிலைமைக்கு போகணும்னு தெரில. சரி நமக்கு இந்த குட்டிங்களை காப்பாற்றணுமேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இது போய் வாங்கி ஆகணுன்ற சிச்சுவேஷனாக நான் வாங்கினேன். என்ன ப்ரோ இவ்வளோ இருக்குது, நீங்கள் இது வந்து இதுவே ஒரு வாரத்துக்கு தாக்கு பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதெல்லாம் வந்து நான் மார்னிங் 1 டைம் ஈவினிங் 1 டைம் ஃபீட் பண்ணுவேன். இல்லை மார்னிங் ஒன்ஸ் நைட் ஒன்ஸ் ஃபீட் பண்ணுவேன். இந்த இதே மட்டும் டைம் மட்டும் சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. ஏன்னா டயட்டுன்றது குட்டிங்களுக்கு ரொம்பவே முக்கியம். இஷ்டத்துக்கு நமக்கு வேண்டிய டைமில் ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்காதீங்க. ஸோ ஒரு டைம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து காலையில் போடுறீங்கன்னா அதோட நைட்டு. ஸோ இதை ரெகுலராக இதே மாதிரி ஃபீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா குட்டிங்களோட க்ரோத்தும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன் ஆன் டைமுக்கு போய் சேரும். ஸோ இதுங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு ஒரு 4 நாள் வந்தால் பெருசு இந்த ஆர்டிமியாலாம். ஸோ அதனால் வந்து இந்த 4 நாளுக்கு அப்புறம் நமக்கு தேவை இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம குளத்தூர் மார்க்கெட் விசிட் பண்ணி வாங்க வேண்டியதாக போயிடுச்சு. நீங்கள் இவ்வளோ ஹேட்ச் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதுங்க ஒரு வாட்டி நீங்கள் ஹேட்ச் பண்ணிங்கன்னா 7 நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். ஸோ 7 நாள் வரைக்கும் ஆர்டிமியாலாம் சாகாது. அதனால் ஒரு வாட்டி ஹேட்ச் பண்ணி 7 நாள் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான ரேஷியோ வரைக்கும் போட்டு நீங்கள் ஹேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஆர்டிமியாலாம் நம்ம குட்டிங்க சாப்பிடுதா இல்லையா நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதையும் நான் காட்டுறேன். அதுக்கு ஈஸியான வழி ஒன்று இருக்குது. என்னென்னா குட்டிங்க கிட்ட போய் நம்ம ஜூம் பண்ணி கேமராவில் பார்த்தீங்கனாலே ஈஸியாக தெரிஞ்சிடும். நீங்கள் நார்மலாக பார்த்தாலுமே தெரியும். பட் ஆனால் சில குட்டிங்க வந்து நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அது சாப்பிட்ருக்கா இல்லையான்றதை பார்க்கணுன்னா நீங்கள் அது வயிறு கிட்ட தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ வயிறு கிட்ட எல்லோ கலரில் ஒரு பெரிய டாட் மாதிரி இருக்கும். ஸோ அது எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அது சாப்பிட்ருக்குன்னு அர்த்தம். ஸோ ஏன்னா அது வயிற்றுக்குள்ளே இருக்கிறது நம்மளால் ஈஸியாக பார்த்துட முடியும். ஸோ நம்ம சாப்பிட்ருக்க அதுங்க என்னென்ன சாப்பிட்ருக்கோ அது எல்லாமே வந்து இந்த வயிற்றுக்கிட்ட வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ ஒரு ரெட் கலர் டாட் மாதிரியும் ஒரு எல்லோ மிக்ஸ்டாக தெரியுதா? ஸோ அதுக்கு தான் வந்து அது உள்ளே சாப்பிட்ருக்குன்றதுக்கான அர்த்தம். வயிறும் பெருசாக இருக்கும். குட்டிங்களுக்கு நல்ல வாட்டர் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி நல்ல டயட் கொடுங்க. ஸோ நல்லாவே குட்டிங்க வளரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவும் ஷேர் பண்ணிவிடுங்க.